நல்லா கவனிங்க. விசுவாசிகளா இருந்தா ஊழியக்காரங்களா இருந்தா நல்லா கவனிங்க. If you are believer or servant of God, please listen very carefully. அவசியப்பட்டா ஒரு 15 பாயிண்ட் சொல்லுவேன். And if necessary, if time permits, I will give you 10-15 points. Time இருந்தா அதை தாண்டியும் போவேன். டைம் இல்லன்னா ஷார்ட் பண்ணுவேன். And if there be time, then I will explain it. Otherwise, I will shorten it. நல்லா கவனிச்சுக்கங்க. Please listen carefully. பாவத்தோடு தான் இந்த வியாதி ஒட்டிட்டு வருது. Because the sin or the sickness comes along with the sin. இந்த வியாதிக்கும் வாதைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between the sickness and the plagues? வியாதி 2 நாள் 3 நாள்ல சரியாயிடும். Sickness means within 2 or 3 days it will be over. வியாதி டியூன் ஆகி அதிகரிச்சு உன்னைய வேதனைப்படுத்துறது பாரு, அதுக்கு பேர் தான் வாதை. If the sickness is going on more and more, then if you are tormented more and more by the sickness, then it is the plague. ஒரு நாள் இருமல் போய்டும். One day cough, it may go off. அதே உனக்கு டிபியா மாறிச்சுனா அது வாதை. If it turn to be a TB, then it will be a plague. ஒரு நாள் மூச்சு திணறல் வந்தா அது இளைப்பு. And if you are grasping for, if you are not able to breathe, then it is அதுவே பனி வரும்போது, தண்ணி குடிக்கும்போது, தூசி படும்போதெல்லாம் வந்துச்சுனா அதுக்கு ஆத்மாவிலே இளைப்பு மாதிரி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிரும். Then it will, even if you have inhale any dust, then it will be turned into asthma. ஒரு நாள் தாகமா இருந்தா தண்ணி இல்ல, அதனால வறட்சின்னு. டெய்லி காமன் நேரத்துக்குள்ள வறட்சி வந்துருச்சுனா உனக்கு சுகர்னு அர்த்தம். If you are thirsting more and more in a particular day also, then you have the sugar in you. அப்படிதானே? நான் சொல்றது சரிதானே? இதுதான், அதாவது வியாதிக்கும் வாதைக்கும் வித்தியாசம் இருக்கு. So there is a difference between the sickness and the plague. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? பாபிலோனை விட்டு பாபிலோனுடைய பாவத்துக்கு உடன்படாதே. Ye be not partakers of her sins. அந்த பாபிலோனுக்கு நேரிடும் வாதைகளிலே நீ அகப்படாதே. That you should not receive the plagues of the Babylon. நான் எதுக்கு இத சொல்ல வரேன்னா, why I say this? பாவம், வியாதி, வாதை இந்த மூணும் கண்டினியூவா ஒரே ரோட்ல இருக்கு. A sin, sickness and plague, everything comes in one line. நான் அதுக்கு ஒரு 15 இன்சிடென்ட் உங்களுக்கு வேதத்துல வைக்கிறேன். I can give you 15 incidents for it. அது பெரிய பாவமா இருக்காது, சிலது பெரிய பாவமா இருக்கும். Some sins will not be a great sin, but some of the sins will be very great. ஆனா என்ன லிஸ்ட் இருந்தாலும் இதுக்கு ஃபைனல் வரும்போது வாதை தான். But whatever may be the type of list that we are in, but it is the final is when the plague. ஆதியாகமம் Genesis 12ஆம் அதிகாரம் 12th chapter 17ஆம் வசனத்துல 17th verse. அந்த பார்வோனுடைய அந்த தேசத்துல உள்ள மனுஷன் பார்வோன் சாராளை தன்னுடைய மனைவியாக்குறதுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டான். And Pharaoh had taken Sarah, that is Abraham's wife, to him. இப்போ என்ன நடந்துச்சு? Now what has happened? அவன் ஒரு தவறு செய்யறான். And he had made a mistake. அந்த தவறுடைய சிந்தையில அவளை பிடிச்சு வச்சிருக்கான். And because of to commit the sin that he had taken him. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? But what is the Lord said? அந்த தவறை சிந்தையில கொண்டு வந்து இன்னும் பாவம் செய்யல. He had not committed the sin. ஆனா சிந்தையில கொண்டு வந்து பிடிச்சு வச்சதுனால, but as the sinful thought was in him, கர்த்தர் என்ன பண்ணாரா? So what did the Lord did? சாராளின் நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். And the Lord plagued Pharaoh and his house with great plagues. அப்ப எழுந்து என்ன விளங்குறோம்? So what can we understand from this? அந்த பாவ சிந்தை உள்ள வந்த உடனே அடுத்து அதோடு சேர்ந்து எது வந்துருச்சு? வாதை வந்துருச்சு. So immediately after the sinful thought, the great plagues had followed it. அதனால தான் நாங்க சொல்றோம் பாவம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். So we are saying that now you avoid sins or do not commit sins. நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் செத்தாய். As the woman which thou hast called, so you will be dying. இன்னொரு இடத்துல அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். In another word of God says that because of the woman that you will be dying. எப்படி இருக்கும் பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆடி போடுவீங்க. So if you read that particular word, then you will be trembling by that word. ஆதியாகமம் 20ல பார்க்கும் பொழுது Genesis 20th chapter. இங்க ஒரு இடத்துல இன்னும் அபிமெலேக்குன்னு ஒரு ஆளு சாராளை பிடிச்சு வச்சுக்கிட்டான். Here Abimelech also took Sarah. அங்க கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what did the Lord say there? நீ அழைப்பித்த இந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். Because of this woman that you will be dying. அவன் ஆடி போய் நடுங்கி போயிட்டான். Immediately he trembled. ஆதியாகமம் 20:3ல இருக்கு. 23 it has been written. நான் இது எதுக்கு சொல்றேன்? Why I say this? அந்த இடத்துல உள்ள வாதை என்ன தெரியுமா? Do you know the plague that was in that place? எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைச்சு போட்டாரு. And the Lord had closed every womb. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? What is the reason that some of the things are not happening or prospering in your life? ஏன் எல்லா பாஸ்டரும் ஜெபிச்சாலும் உனக்கு சுகம் ஆகல? Why many pastors have prayed for you but yet you are not healed? ஏன் உன்னுடைய பிரச்சனை தீங்கல? Why your problems are not solved? ஏன் இன்னும் வாதை அப்படியே நீடிக்குது? Why still the plague continues? அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே, வாதைகளில் அகப்படாதே. And be not partaker of her sins that you receive not
not have plagues. பாவத்துக்கும் வியாதிக்கும் வாதைக்கும் தொடர்பு இருக்கு. And there is a great relationship between the sin and sickness and plague. லேவியராகமம் 26:21 பார்க்கும் பொழுது Leviticus 26:21. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is the what நீ we read there? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாவிட்டால், If you do not hearken to the voice of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டால், if you do not obey to the word of God, உனக்கு வாதை உண்டாகும், வியாதி உண்டாகும். there will be plagues upon you, there will be plagues இந்த sickness upon மார்க்கத்துல you. வந்த பிறகு After coming to this way, நீ உன்னுடைய வாழ்க்கையில பாவ சிந்தை வந்தாலே உனக்கு வியாதியை தேவன் விட்டு விடுகிறார். even if you do have the sinful thoughts in you, then the Lord will allow the plague or sickness in your நீ life. கீழ்ப்படியாம போனாலே வாதை உனக்கு அனுமதிக்கப்படுகிறது. If you show disobedience, then the plague will be permitted in your life. என்னாகமம் 14 அதிகாரம் Numbers 14 chapter, 37 வசனத்தை பார்க்கும் பொழுது, 37th verse. என்னாகமம் 14:37, Numbers 14:37. அவர்கள் துர்ச்செய்தி சொன்னபடியினால் கர்த்தர் அவர்களை வாதித்தார். As they have given the evil report, then the Lord plagued them. எப்ப அவிசுவாசமா பேசுறியோ அப்ப வியாதிக்கு நீ வழியை திறக்க கொடுக்கிறாய். Whenever you are speaking in the unbelieving word, then immediately you are opening the ways for the plague. விசுவாசிங்க ரொம்ப கவனமா கவனிங்க. Believers, please listen very carefully. நீ எப்பெல்லாம் விசுவாசத்தை அறிக்கை செய்யாம அவிசுவாசத்தை அறிக்கை செய்றியோ அப்பெல்லாம் நீயே வியாதிக்கும் வாதைக்கும் கதவை திறந்து கொடுத்துற, உள்ள வந்துருது. Whenever you are confessing whenever that you do not confess the faith, then immediately you are opening the way or door to the plagues. இஸ்ரவேல் ஜனங்கள், The Israelites அந்த வேவு பார்த்து வந்த சகோதரர்கள், and the spies who had spied the land, அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள். and the 10 spies had given the false 2 evil பேர் report. நற்செய்தி சொன்னார்கள். Only 2 have brought the good அந்த news. 10 பேர் துர்ச்செய்தி சொன்னபடினால் கர்த்தர் அவர்களை வாதித்தார். And the 10 had given the evil report, the Lord plagued them. என்னாகமம் 25 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, Numbers 25:9. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it? அந்த ஜனங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாமல் வேசித்தனம் பண்ணபடினால் அன்றைக்கு வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். As the people had not had done the fornication, about 24,000 people had died there. இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். After coming to this particular way of life, then you must keep up the life of separation. நீ திருடனோடு ஒருமித்து போக கூடாது. You should not get along with the thief. விபசாரக்காரரோடு உனக்கு பங்கு இருக்க கூடாது. You should not have any part with the adulterers. உன்னுடைய வேசித்தனத்தினாலே உன்னுடைய சந்ததி அழியும். Because of your fornication, your generation will die. நீ வேறுபாட்டின் ஜீவியத்துல இல்லன்னு சொன்னா இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நீ வழியை திறந்து கொடுக்கிறாய். If you are not continuing in the life of separation, then you are opening the way for the plagues in your life. சகரியா 14 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, Zechariah 14:18. ஆராதனைக்கு நீ வராத பட்சத்துல உன்னை அறியாமலே நீ வியாதிகளிலே சிக்குகிறாய், வாதிக்கப்படுகிறாய். If you are not coming for the worship or service, then you will be caught in the sickness and the plague. பண்டிகையை ஆசரிக்க வராதவர்கள் மேல் வரும் வாதையே வாதை. And all the people who have not observed the feast, the plague will be upon them. அதனால தான் நீங்க சபை கூடுதலுக்கு வாங்கன்னு நாங்க சொல்றோம். So we are asking you to come to the assembly. சபை கூடுதலை விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். He that forsaketh the assembly, he is the accursed one. தேவ சமூகத்தை விட்டுட்டு நீ அன்னைக்கு எந்த புரோகிராமும் போடக்கூடாது. And by keeping not living when that be the presence of God, then you should not have any other program on the day. அன்னைக்கு நீ எந்த இடத்துலயாவது ஆராதனையில இருக்கணும். In any other places maybe, but you should be in the service there. சூழ்நிலைகள் நிமித்தம் நீ வெளிய போனீனா அங்க ஆராதனையில நீ இருக்கணும். Because of the circumstances that if you have been led to another place, in that particular place that you should take the service நீ there. எந்த பாவமும் செய்ய வேண்டாம். You need not commit any other sin. ஆராதனைக்கு போகலனாலே உனக்கு சாபம் வந்துருது. If you are not attending the service or worship, then it is a curse upon you. பாவம் வரல, வாதை வந்ததாக வேதம் சொல்லுகிறது. Not only the sin, but the plague had come upon them. நான் சொல்லுவதெல்லாம் வேத வசனங்கள். All the things which I do say, it is all the word of God. தவறான விதத்திலே உன்னை நீ எடுத்து வச்சினாலே உனக்கு வாதை. Even if you had taken anything in the wrong way, then it is the plague. கீழ்ப்படியாவிட்டால் வாதை. If you show disobedience, then it is a plague. அவிசுவாசத்தை அறிக்கையிட்டாலே உனக்கு வாதை. If you confess your unbelief, then it is also a plague. வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் வாதை. If you do not preserve your life of separation, it is a plague. தேவ சமூகத்துக்கு ஆராதிக்க உன்னால் வர முடியாவிட்டால் உன்னை தேவன் அதுக்கு அனுமதிக்கிறார். And if you are not permitting, if you are not coming to the presence of God to worship the Lord, then it is also a plague. இந்த வியாதி எல்லாம் தேசத்துல சுத்திட்டே இருக்கு. All these sickness are going around the land. 91 சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா Psalm 91. அல்லேலூயா. எல்லாரும் முடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. 91 சங்கீதம் என்ன சொல்லுகிறது? And Psalm 19 what it says? பகலா இருந்தா, இரவா இருந்தா, மத்தியானமா இருந்தா, காலையா இருந்தா, இருளா இருந்தா, என்னென்ன ஆவிகள் எல்லாம் ரோரிங் ஆகிட்டு சுத்திட்டு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம்.
We can see from that particular psalm that whether it be the day or night or the noontime, what are all the spirits that are surrounding us. அது ஒரு வாண்டரிங் ஸ்பிரிட், அது சுத்திக்கிட்டே இருக்கும், மொபைல் ஸ்பிரிட் மாதிரி அது. It is a wandering spirit, it is a mobile spirit which is moving here and அது there. சுத்திக்கிட்டே இருக்கும். Always it will be wandering here and there. பகல்ல நீ வாய்ப்பு கொடுத்தீனா உள்ள வந்துரும். If you give chance, then in the daytime it will come in. ஒரு சர்வீஸ்க்கு போலையா உனக்கு ஒரு வியாதி. If you do not go to a particular service, then there will be a sickness upon நீ you. அவிசுவாசத்தை சொல்லிட்டியா அதுக்கு ஒரு வியாதி. If you have confessed their unbelief, then there will be a sickness for you. இப்படி பார்த்தா அதனால தான் நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப வேற வியாதியில கிடக்குறாங்க. So many of our people are in sickness. அடுத்ததாக சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 106:29. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினால் அவர்களை அவர் வாதிக்கிறார். They provoked him to anger, so the Lord plagued him. ஆண்டவருக்கு விரோதமான எந்த தன்மையும் நமக்குள்ள இருக்க கூடாது. And against the Lord we should not have any other nature in us. பிரமாணத்துக்கு மாறான போக்கு நமக்குள்ள வந்துட்டாலே கர்த்தர் நம்மளை ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறார். If we do have any other way against the law of God, then immediately the Lord will judge us. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறோம்? Today how many of us are entangled in such things? ஒரு சிலருக்குலாம் நன்றியே கிடையாது. Few of our people, they do not have any gratitude in them. ஒரு ஆள் பரலோகத்துக்கு போனானா, one person went to heaven. அங்க போனா ஒரு போர்ஷன் வந்து பயங்கர பிஸியா இருந்துச்சு. One particular portion was very busy in heaven. கோடிக்கணக்கான தூதர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. Crores and crores of people, angels were there. கோடிக்கணக்கான தூதர்கள் வர்றாங்க, கோடிக்கணக்கான தூதர்கள் போயிட்டே இருக்காங்க. Crores and crores of angels are coming down and another crores and crores of angels are going up. அடுத்த செக்ஷனுக்கு போனா he went to the other section. ஒரே ஒரு தூதன் உட்கார்ந்திருந்தானா. Only one angel was there. அமைதியா இருந்துச்சாம். And he was keeping quiet. எப்பமாவது ஒன்னு ரெண்டு தூதர்கள் வந்துட்டு போனாங்க. Only one or two angels used to come there. அப்ப இவன் கேட்டானா, after that he asked, பயங்கரமா கோடிக்கணக்கான தூதர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இங்க ஒன்னு ரெண்டு பேர் எப்பமோ டைம் கிடைக்கும்போது வர்ற மாதிரி இருக்காங்க. On one side crores and crores of angels are going and coming up, but here only one or two angels are going and coming up. Why? அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பூலோகத்திலிருந்து வர்ற ஜெபங்கள் வந்துகிட்டே இருக்கு. And the first section, the prayers which are coming from the earth, it reaches heaven. கோடிக்கணக்கான விண்ணப்பம் வந்துகிட்டே இருக்கு. Crores and crores of supplications and the prayers requests are coming. பதில் அங்கே போய்க்கிட்டே இருக்கு. Crores and crores of answers or reply are going on. ஆனா இங்க ஒருத்தனையுமே காணுமே. But here there is none. இது நன்றி செலுத்துற செக்ஷன், இதுக்கு ஒருத்தனுமே வர்றது இல்ல. யாரும் ஸ்தோத்திரம் பண்றது இல்ல. ஆண்டவரே எனக்கு இதை செய்தீரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றது கூட நம்ம ஆளுங்களுக்கு அந்த தன்மை இல்லன்னு சொன்னாங்க. This is the section of gratitude. Here no one do have any nature to any nature to give gratitude unto the Lord. நம்ம ஆளுங்க பாருங்க ரோட்ல சண்டை போடுவாங்க, இங்க வந்து சாட்சி சொல்லனா எழும்ப மாட்டாங்க. ஸ்டேஜ் ஃபியர். Our people used to quarrel in the roads, but if we ask them to give the testimony in the church, then they will not give it. கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியாது. They do not know the way to glorify the Lord. அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினா புருஷன் வியாதியா இருந்தா மனைவி சொல்லிட்டு இருப்பா, மனைவி வியாதியா இருந்தா புருஷன் எந்திரிச்சு சாட்சி சொல்லிட்டு இருப்பா. And if the wife is sick, then the husband will testify, or if the husband is sick, then the wife will give the testimony about that sickness. நன்றி செலுத்துறது ரொம்ப குறைவு. And very few people are only give the gratitude to God. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 Samuel 25th chapter. நாபால் நன்றி இல்லாதவனாய் போனான். Nabal, that he was a person without any gratitude. 28ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை வாதித்தார். And the Lord plagued him. எப்பொழுது உனக்கு thanksgiving mind இல்ல, கர்த்தரை குறித்த ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லையோ, அப்போ உனக்கு வியாதியை தேவன் அனுமதிக்கிறார். And if you do not have the thanksgiving heart and mind in you, then at that time the Lord permits the plague sickness upon you. நீங்க எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்க? How much thankfulness that you do have. வாங்குறதுக்கு முன்னால இயேசுவே இவன் ஜெபிக்கிற பார்த்தா பரலோகமே கீழ உள்ள வீட்டுக்குள்ள வந்துற மாதிரி ஜெபம் பண்ணுவான். Before receiving anything in prayer, then even the heaven will come down in his prayer. In such a way they used to pray. எல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப ஸ்டைலா தேங்க்ஸ், அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. After everything had come to a close, if he is prosperous, then he will simply say a word thanks and to go. நம்ம எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம்? How many of us do have a thankful heart in us? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 2 Samuel 24th chapter. பிசாசினால் தாவீது ஏவப்பட்டான். And the devil was inspired by the devil. அன்றைக்கு வாதையினால் செத்த ஜனங்கள் ஏராளம். On that day many people died because of the plague. பிசாசின் தூண்டுதலுக்கு ஏவுதலுக்கு ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ எப்பொழுது இடம் கொடுக்கிறானோ அப்பொழுது அவன் வாதிக்கப்படுகிறான். Whenever a believer or servant of God is kindled by the devil, and if he allows it, then immediately he will be plagued. நீங்களே யோசிச்சு பாருங்க. Please think about it. நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? நீ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. Ye be not partakers of her sins. அவளுக்கு நேரிட்ட வாதைகளிலே நீயும் அகப்பட்டு விடாதே. Receive not her plagues. இன்னைக்கு கர்த்தர் ஒன்றதான் பேசுகிறார். Today the Lord is speaking with us. தவறான எண்ணத்தோடு யாரோடு நெருங்காத. And with the wrong opinion that you should not go closer to anyone. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போய்டாத. Do not disobey God. அவிசுவாசமா எங்கேயாவது பேசிராத. With unbelief words that you should not speak anywhere. அப்படி பார்த்தா எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம்? So many unbelieving words that we do speak.
ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவருக்கு கண்ணு இருக்கான்னு. Some people do ask whether the Lord do have eyes with him. நான் சொன்னேன் இப்படிலாம் பேசக்கூடாது. I told them that you should not speak. ஆண்டவர்ட்ட தான சண்டை போடுறோம். Oh, we are fighting only with the Lord. இது ஆண்டவர்ட்ட சண்டை போடுறதா? Is this the way that to fight with the அம்மாவை Lord? பார்த்து உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்ட பிறகு திருப்பி என்ன ஆகுது உனக்கு? And if you ask your daddy or the father whether you do have the eye, then what will happen? நாம விசுவாச வாழ்க்கையை பயிற்சி வைக்கணும். We must train up the life of faith in us. அடுத்ததாக Nextly, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 2 Samuel 12th chapter. அங்க ஒரு பிள்ளை கேவலமாக செத்தது. There one particular girl, she died. ஒரு ராஜாவுடைய பிள்ளை. And she was the daughter of a king. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுடைய பிள்ளை. And he was a child of a person who is according to the heart of God. கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய குழந்தை. And he was a child, it was a child of a person who was anointed only for God. கர்த்தர் அந்த பிள்ளையை அடிச்சாராம். And the Lord smote him. அது கேவலமா இருந்தது. And it died. அது செத்தே போயிச்சு. And it died. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it will be. அந்த குழந்தையினுடைய பாதிப்புக்கு காரணம் யாரு? Who was the prime reason for the sickness of the child? அந்த குழந்தைக்கு காரணம் யாரு? Who was the reason? மரணத்துக்கு காரணம் யார்? Who was the reason for his death? சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. Please understand the truth. நீ செய்யற தவறு எல்லாம் அக்கவுண்டபிள். All the wrongdoings will be accountable in your life. கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த இந்த பிள்ளை நிச்சயமாய் வாதிக்கப்பட்டு சாகும். As you are the reason for the Lord to be blasphemed, so the child will die. எவ்வளவு பெரிய வாதை அந்த குழந்தைக்கு வந்தது. What a great plague that the child had faced. அதுக்கு காரணம் அந்த தாய் தகப்பனுடைய பாவம். The reason for it, the sins of the parents. அதனால நான் சொன்னேன் பாவத்தினுடைய பலன் மரணம் அல்ல, அதுக்கு முன்னால வியாதியும் வாதையும் வந்துதான் பூரணம்தான் மரணம். So I told you that not the reward of the sin will not only will be death, but before that there will be sickness and the plagues. மார்க் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. Mark 2nd chapter. 5ஆம் வசனத்துல ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு பேசுகிறார். And 5th word, the Lord spoke to a man of falsehood. வருஷக்கணக்கா திமிர்வாதத்தில் இருந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. For many long years he was sick of palsy. The Lord said, your sins are forgiven. அப்ப பாவத்துக்கு பின்னாலதான் அந்த திமிர்வாதம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. So all the sickness had been sickness was covered from the by the sin. திமிர்வாதத்துக்கு பின்னால இந்த பாவம் மறைஞ்சிருந்துச்சு. Or the sin was behind every sickness. பாவம் மன்னிக்கப்பட்ட போது when the sins were forgiven, திமிர்வாதம் விலகி போய் விட்டது. and the sick of palsy that he was healed. அப்ப அந்த பாவத்துக்கு பின்னாலதான் இந்த வாதைகள் இருந்தது. So all the sins were behind the sickness. நான் இப்ப கொஞ்ச நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். Now I will give you some time. உங்களுடைய அறிவுல இந்த வேத வசனத்துல எதெல்லாம் தவறுன்னு தெரியுதோ அதை மட்டும் முழங்கால் போட்டு வாயை திறந்து கர்த்தர்ட்ட சொல்லிடு, மன்னிப்பு வாங்கிடு. இன்றைக்கு நீ அவளிலிருந்து வெளியே வந்து விடு. Whatever the wrongdoing that are in your life, I will give you time that at that time you should come out of her plagues. என்னாகமம் 11:33 பார்க்கும்போது Numbers 11:33. சாப்பாட்டு மேல ஆசையில ஒரு சிலருக்கு வியாதி வந்தது. Some people there, they were sick of having the lust over the food. அவங்களுக்கு இறைச்சி மேல ஆசை. They had the lust over the meat. அது மாதிரி நம்ம ஆளுங்களும் 24 hours ஃபாஸ்டிங் எல்லாம் எடுக்கிறது இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். கடைசில பாருங்க கோதுமை தான் சாப்பிடணுங்கிற கட்டத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாரு அவனை. In the very same way, some people always will have a desire to eat, but at last the Lord will take them to a position where they will be eating only the wheat. உபவாசம் எடு. You to be on fasting. உபவாசம் எடுக்கிற நேரத்தை உபவாசத்தை எடுக்காம நீ புசித்து குடித்தால் அது உனக்கு வியாதியாக மாறும். At the time of fasting, instead of fasting, that if you eat, then immediately it will be a sickness. என்னாகமம் 16:41 பார்க்கும் பொழுது Numbers 16:41. முறுமுறுக்கும் பொழுது நீ வாதிக்கப்படுகிறாய். At the time when you murmur also, you'll be plagued. அப்படி பார்த்தா டெய்லி 24 hours நம்முடைய வாழ்க்கையே முறுமுறுப்பா தான் இருக்கு. Then all the 24 hours that we are murmuring. தானாவே பேசிட்டு இருக்காங்க நம்ம விசுவாசி ஊழியக்காரங்க எல்லாம். Our believers and servants of God to speak within themselves. ஆளே இல்ல. There is no person. ஆனா இவன் பேசுற சத்தம் கேக்கு. There is no one surrounding them, but anyhow we can hear the voice. யார்ட்ட பேசுறான்? To whom he speaks. தானாவே முறுமுறுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே. Even within himself he murmurs. இருக்கா அந்த ஆவி? Do you have that particular spirit? அதுதான் உன்னுடைய வியாதிக்கு காரணம். That is the reason for your sickness. அடுத்து ஒரு பிள்ளை வியாதியா கிடந்தான். Nextly one child was sick. யெரொபெயாமின் குமாரன். And the son of Jeroboam. அது யெரொபெயாமுடைய பாவத்தில் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. It is because of the sin of Jeroboam. அகசியாவுக்கு ஒரு வியாதி வந்தது. And Agasiah, he had a sickness. மேல் வீட்ல இருந்து கீழ விழுந்தான். And from the upper house he had fallen down. எப்ப அபிஷேகத்திலிருந்து நீ கீழ விழுறியோ அப்போ உனக்கு வியாதி வரும். When you are falling down from your anointing, then you will have sickness. 1 ராஜாக்கள் 14:1 பார்க்கும் பொழுது யெரொபெயாமின் குமாரன் வியாதிப்பட்டான். 1 Kings 14:1, the son of Jeroboam, that he was sick. 1 ராஜாக்கள் 14:1. 1
First Kings 14:1. இரண்டாம் ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Second Kings first chapter. முதலாம் வசனம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ராஜா மேல் வீட்டிலிருந்து கீழே விழுந்துட்டான். First and second verse of a particular king that he had fallen down from the upper house. நீ அபிஷேகத்தில் இருக்கிற வரைக்கும் வியாதி உன்னைய தொடாது. As long as you were continuing in the anointing of the Holy Spirit, the sickness will not மேல் touch you. வீட்டிலிருந்து எப்ப ஸ்லிப் ஆகுறியோ உனக்கு பாதிப்பு உண்டாயிடும். At the time when you slipping away from the first upper chamber, then immediately you will have the sickness. ஊழியக்காரங்க அவங்களுக்குரிய அபிஷேகத்திலேயே நிக்கணும். The servants of God that they should abide in their விசுவாசி anointing. அவனுக்குரிய அபிஷேகத்திலே நிக்கணும். And the believer that they should abide within their anointing. இந்த அபிஷேகத்தின் ரேஷியோ குறையுதுன்னா வியாதியின் ரேஷியோ கூடும். And if you are falling down in the ratio of anointing, then the ratio of sickness will go down. அபிஷேகத்தின் ரேஷியோ கூடிட்டுனா வியாதியின் ரேஷியோ மைனஸ் ஆயிடும். And if the anointing ratio is increasing, then the sickness ratio will come down. அதான் உண்மை. That is the true one. அவன் மேல் வீட்டிலிருந்து கீழே விழுந்த பொழுது வியாதிப்பட்டு படுத்தான். When he had fallen down from the upper chamber, then immediately he slipped away and he falls sick. இரண்டாம் நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல Second Chronicles 16th chapter, அங்க 7, 8, 9 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது 7, 8 and 9. ஆசா என்கிற ஒருத்தன் இருந்தான். There was one person called Asa, அவனுக்கு கால்ல வியாதி வந்தது. and he was sick at the feet. அதுக்கு காரணங்கள் அங்க இருக்கு. The reason for it also has been mentioned there. அவன் தன்னுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாம் பகைத்தான், கொடூரமாய் நடத்தினான். And he hated all of his brethren. அந்த பாவத்துக்கு பின்னால அவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. So all these sins these are all sickness behind him. அப்ப கால் வியாதி, So the sickness in the foot. ஒருத்தனுக்கு கையில வியாதி, Some people do have the sickness in the hands. ஒருத்தனுக்கு திமிருவாதம், Some person are fall ஒருத்தன் பிள்ளை வந்து கேவலமான வியாதி, and some children are dying with a very other sickness. இப்படி எல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ரீசனை கண்டுபிடிச்சிடலாம். So everything there is a reason, we can find it from the word of God. இன்னொரு ஆளுக்கு குடல் வியாதி. One particular person he had the sickness in the intestine. குடல் இத்து விழுந்துச்சான். And the intestine was falling down. இரண்டாம் நாளாகமம் 21ஆம் அதிகாரம் Second Chronicles 21st chapter, 13, 14, 15 பாத்தீங்கன்னா 13, 14, 15. யோராம் ராஜா குடல் வியாதியினால் செத்தான். And King Joram, he died because of the sickness. எல்லாத்துக்கும் ரீசன் பைபிள்ல உட்கார்ந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் நான் சொல்லுவேன். If you read the word of God from the Bible of God, I can give you many kinds of evidences. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? What is the reason behind நீ everything? அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதே. Ye be not partaker of her sins. அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீ அகப்படாதே. You receive not her plagues. அவளை விட்டு வெளியே வா. Come out of her. பாவத்தை விட்டு வெளியே வா. Come out of the sin. நாகரிகத்தை விட்டு வெளியே வா. Come out of the fashions of the world. வியாதியை விட்டு வெளியே வா. Come out of the sickness.